சொல்லிடுவாங்க, அதெல்லாம் இல்ல. சென்னையில் ஜொமேட்டோ பெண் ஊழியரிடம் நடு ரோட்டில் அத்துமீறிய நபர் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் அலைக்கழித்து வருவதாக பாதிக்கப்பட்ட பெண் வேதனை தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் கடந்த 3 நாட்களாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர் வேதனை தெரிவித்திருக்கிறார். மேலும் அத்துமீறிய இளைஞரின் வீடியோவையும் அவர் காவல் நிலையத்தில் அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நான் தனியார்பேட்டைக்கு ஒரு ஆர்டர் எடுக்க போகும்போது ஒரு ஆள் பெட்ரோல் பங்கிங் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டாரு. ஸ்ட்ரைட்டா போங்க, அங்க எங்கேயாச்சும் இருக்கும்னு சொல்லி சொன்னேன். அவர் என்ன பண்ணாரு, டக்குன்னு வண்டியில இருந்து இறங்கி என்னோட வண்டி பின்னாடி உட்காந்துட்டு ஒரு மாதிரி கட்டி பிடிக்கிற மாதிரி பண்ணிட்டாரு. நான் சடனா டென்ஷன் ஆயிட்டு திரும்ப எதுக்கு மேலே ஏறினீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் இறங்க, யார் நீங்கன்னு சொல்லி கேட்டேன். கேட்டதுக்கு நான் கத்திட்டேன். அந்த டைம்ல கத்துன உடனே அவர் என்ன பண்ண, ஆளுங்களெல்லாம் பார்த்து வண்டி எடுத்துட்டு ஸ்பீடா போயிட்டாரு. போயிட்ட பிறகு நான் ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு திரும்ப அந்த இடத்துக்கு ஆர்டர் எடுக்கலான்னு போறேன். அவர் என்ன பண்ண, வண்டி ஸ்ட்ரைட்டா மறைச்சு நைட் வரியா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. எனக்கு ஒரு மாதிரி ஒரு பதட்டமா ஆயிடுச்சு. நான் அப்படியே கை கால நடிக்க நான் அந்த இடத்துல இருந்து அப்படியே வந்துட்டு நான் என்ன பண்ணேன், சரி ஓகே, அவரை பத்தி நம்ம போலீஸ்ல சொல்றதுக்கோ வீட்டுல சொல்றதுக்கோ எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். சரி ஓகேன்னு சொல்லி விட்டுட்டேன். திரும்பியும் நான் சூர்யா கலா ஹோட்டல்ல நேற்று ஆர்டர் எடுக்கலான்னு போகும்போது பக்கத்துல திரும்ப அதே தான் கேட்டாரு, இங்க பெட்ரோல் பங்க் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டாரு. இவர் அன்னைக்கு ஆளாச்சு, அன்னைக்கே நம்ம கிட்ட தப்பா பேசினாரு. இன்னைக்கு என்ன பண்ண போறா தெரியாம நான் என்ன பண்ணேன், டக்குன்னு என் போன் எடுத்து அவரோட நான் வீடியோ எடுத்துட்டேன். வீடியோ எடுத்து அவரையும் அவரோட வண்டியும் வீடியோ எடுத்தோடனே நான் அவரோட வண்டி சாவி எடுத்துட்டேன். நான் என்ன பண்ணேன், உடனே 100க்கு கால் பண்ணி இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணி, எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஸோ ஹெல்ப் பண்றதுக்கு எனக்கு யாருமே இல்லை, பப்ளிக் கூட என்ன எதுவுமே கண்டுக்கலன்னு சொல்லிட்டு நான் 100 கால் பண்ணி கேட்டேன். அங்க ஒரு போலீஸ்கார் இந்த மாதிரி விசாரிச்சாங்க, என்னம்மா ஆச்சுன்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த மாதிரி ஏற்கனவே நடந்தது சார், ஆனா எனக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டு அப்படியே விட்டுட்டேன் சார். திரும்பியும் இதே ப்ராப்ளம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கனால நான் என்ன பண்ணேன், சரி ஒரு கேஸ் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு எங்க வீட்டு பக்கத்துல இருக்க எச்ஐட்ல கேஸ் கொடுத்தா நீங்க ஆள் பிடிச்சிட்டு கொடுங்க, அப்பதான் நான் கேஸ் எடுப்பேன்னு சொல்றாங்க. எங்களால பிடிக்க முடியாது சொல்லிட்டு தான் நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அவங்க ஒரு மாதிரி ஒரு ரெஸ்பெக்டே இல்லாம மாதிரி நீங்க ஆள் பிடிச்சி கொடுத்தாதான் நாங்க கேஸ் நடத்துவோம்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்க என்ன ஒரு 2-3 நாளா அலைய வச்சுட்டு இருக்காங்க. உள்ள போனாலே இல்ல, வெயிட் பண்ணுங்க, 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு அவங்களோட சோசியல் கதையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதனால நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நம்ம ஒரு ஹோப்புக்காக தான் போலீஸ் ஸ்டேஷனே நம்பி வரோம். அந்த ஹோப்பே நம்மளுக்கு இல்லைன்னா நம்ம எப்படி பண்றது? பெண்களுக்கு தான் முக்கியத்துவம்ன்றாங்க, அந்த பெண்களுக்கு முக்கியத்துவமே கொடுக்காம இருக்காங்க. அப்ப என்னத்துக்கு போலீஸ் இருக்காங்க? கிராஸ் ரோடு இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் நடந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நடந்தது கலிப் பிரியாணி இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் நடந்துச்சு. அந்த இடத்துலதான் கட்டி பிடிச்சாங்க. நான் பயந்துட்டு அங்கிருந்து வந்துட்டேன். அவனும் பயந்துட்டு போயிட்டான், நானும் பயந்துட்டு வந்தேன். 2வது டைம் சம்பவம் நடந்தது சூர்யா ஹோட்டல் கிராஸ் ரோடு அங்க நடந்தது. அங்க இருக்கும் போது தான் நான் அவனை வீடியோ எடுத்தேன், போட்டோ எடுத்து எல்லாமே எடுத்து நான் இன்ஃபார்ம் பண்ணேன் எல்லாருக்கும். அங்க எடுத்தோம். அங்க இந்த நான் இருக்க இடத்துக்கும் அந்தக்கும் லிமிட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சோ அந்த இடத்துல அந்த கேஸ் இது பண்ணாது. மகளிரும் அங்க இல்லைன்னு சொல்லிருக்காங்க. மகளிர் இருக்கிறது திருவொற்றியூர் ஸ்டேஷன்ல மட்டும் தான் மகளிர் இருக்கு. மகளிர்ல கேட்டதுக்கு அவங்க கேஸ் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆள் புடிச்சு கொடுத்தோம், அவங்க எடுக்க மாட்டேன்ட்டாங்க. எங்க ஆளுங்க சேர்ந்து நைட்டோட நைட்டா போய் அந்த வண்டி நம்பர்ல ட்ரேஸ் பண்ணி போய் கண்டுபிடிச்சோம். கேஸ் எதுவுமே பண்ண மாட்டாங்க. நேத்து நைட்டு ஒரு 1:15 இருக்கும். அந்த டைம்ல தான் அவங்க கண்டுபிடிச்சு வண்டி அவரும் எல்லாரையும் கண்டுபிடிச்சோம்.